ரஞ்சிதா, லாயர் கேக்குற மாதிரி ஆதாரத்தை எடுத்து கொடுக்க முடியுமா? அது ஏன் பொறுப்புக்கா. அந்த வேலையெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ எதை பத்தியும் யோசிக்காத. முக்கியமா அந்த ஆள்கிட்டயும் எதையும் காட்டிக்காத. எப்பவும் போல நீ வீட்ல நார்மலாவே இரு. எல்லாமே நல்லபடியா நடக்கும். சரி, நீ வீட்டுக்கு கிளம்பு. நீ? நான் ஒரு ஆளை வர சொல்லிருக்கேன். நான் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி அவரை பார்த்துட்டு வீட்டுக்கு போவேன். நீ தைரியமா போ. வா. வணக்கம் மேடம். எதுக்கு மேடம் என்ன வர சொல்லியிருந்தீங்க? நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும்னா. என்ன மேடம் பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்க? என்ன செய்யணும்னு சொல்லுங்க. ஒரு நிமிஷம். அண்ணா, இதோ அண்ணா, இந்த ஆள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? தெரியும் மேடம். அருண் சாருக்கு சரக்கு வாங்கி கொடுத்தாரு. நீங்க கூட உங்க மாமான்னு சொன்னீங்களே, அதே ஆள் தானா? இவன் அட்ரஸ் நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். இவன் எங்கெல்லாம் போறான், யாரெல்லாம் பாக்குறான்னு நீங்க ஃபாலோ பண்ணி எனக்கு தகவல் சொல்லணும். ஓகே மேடம். அண்ணா, நான் ஏன் இந்த வேலையை பண்ண சொல்றேன்னு உங்களுக்கு தெரியும் தானே? மேடம், எனக்கு விளக்கமெல்லாம் வேணாம். நீங்க ஒரு வேலையை கொடுத்தா அதுல ஒரு நியாயமான காரணம் இருக்கும். என்கிட்ட பொறுப்பு ஒப்படைச்சிட்டீங்களே, நீங்க நிம்மதியா இருங்க. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. இன்னும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் உங்களுக்கு சொல்லணும். இது என் அக்காவோட வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம். இந்த வேலைக்கு ரொம்ப நம்பிக்கையான ஆள் வேணும். அதுக்காக தான் நான் உங்களை கூப்பிட்டேன். ஆனா அந்த ஆளுக்கு எந்த சந்தேகமும் வராம நீங்க அவனை ஃபாலோ பண்ணணும்னா. சரிங்க மேடம். முக்கியமா அவன் எந்த பொண்ணுகிட்ட க்ளோஸா பழகுறான்னு எனக்கு தெரியணும். சோ இவன் மீட் பண்ற பொண்ணுங்க டீடைல்ஸ் மட்டும் கொஞ்சம் கரெக்டா கலெக்ட் பண்ணுங்க. சரிங்க மேடம். அண்ணா, இதெல்லாம் எதுக்கு மேடம்? அட வச்சுக்கோங்கண்ணா. நீங்க செய்ய போற உதவிக்கு இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. அண்ணா, அந்த ஆள் பெரிய கிரிமினல். ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. எந்த சூழ்நிலையிலுமே அவன்கிட்ட மாட்டிக்கவே மாட்டிக்காதீங்க. நீங்க கவலைப்படாதீங்க மேடம். எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேன்.